வணக்கம் தமிழ் டிப்ஸ் டிவியின் அன்பினர்களே, இன்று நான் உங்களுக்கு முகத்தினை பொலிவாக வைத்துக்கொள்ள, அதாவது பளபளப்பாக வைத்துக்கொள்ள 10 பயனுள்ள அழகு குறிப்புகளை தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன். பாலை காய்ச்சும் போது அதிலிருந்து வரும் ஆவியில் முகத்தை காட்டி அந்த வியர்வையை துடைக்காமல் காய விட்டு அரை மணி நேரம் கழித்து முகம் கழுவினால் முகம் பளபளப்பாக இருக்கும். மற்றும் தக்காளியை மிக்சியில் போட்டு அதனை ஜூஸ் ஆக்கி அதனை முகத்தில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கடலை மாவு போட்டு கழுவினால் முகம் பளபளப்பு அடையும். மற்றும் சிறிதளவு வெண்ணெய் எடுத்து நன்கு குழைத்து முகத்தில் முழங்கை, கழுத்து போன்றவற்றில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து கடலை மாவு போட்டு கழுவினால் மேனி மிருதுவாகும். கண்ணுக்கு கீழுள்ள கருவளையங்களை போக்குவதற்கும் இவை பெருமுதவியாக இருக்கும். நன்கு கனிந்து தூக்கி எறியும் நிலையில் உள்ள வாழைப்பழத்தை கூழாக்கி அதை முகத்தில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து முகம் கழுவினால் முகத்தின் பளபளப்பு கூடும். மற்றும் பெண்கள் கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு ஆகிய இரண்டையும் அரைத்து முகத்தில் பூசுவதன் மூலமும் முகம் எப்போதும் பளபளப்பாக இருக்கும். தோல் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் கொத்தமல்லி இலையின் சாறு எடுத்து அதில் சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள் தூளை கலந்து தோல் மீது தடவி வந்தால் தோல் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் மாற ஆரம்பிக்கும். பாதாம் பருப்பை அரைத்து தேன், எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி வர முகம் பளபளப்பாகும். மற்றும் உருளைக்கிழங்கு சாற்றுடன் கடலை மாவையும் சேர்த்து முகத்தில் தேய்த்து வந்தாலும் முகம் எப்போதும் பொலிவு பெறும். கஸ்தூரி மஞ்சள் தூளை பன்னீரில் கலந்து வெயிலில் வைத்து சூடாக்கி அதை முகத்தில் தேய்த்து வந்தால் முகப்பருக்கள் மற்றும் அவை வந்த அடையாளங்களும் மாயமாகிவிடும். சரி நேயர்களே, என்று உங்களுக்கு முகத்தினை பளபளப்பாக வைத்துக் கொள்வதற்கான 10 பயனுள்ள குறிப்புகளை உங்களுக்காக தந்திருந்தேன். எமது காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எமது எதிர்வரும் காணொளிகளை கண்டுகளிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.